சிம்ம ராசி கடந்த 2.5 வருடமாக உங்களுக்கான நேரம் சரியில்லை. இந்த அஷ்டம சனி நடக்கிறனால இந்த வருடம் கொஞ்சம் அதோடைய தாக்கம் குறையும். ஏன்னா குரு பகவான் சனியுடைய தாக்கத்தை குறைச்சி உங்களுக்கு ஒரு நற்பலனை வழங்க இருக்கிறார் இந்த 2026. வேலையை தவிர மீதி இருக்கிற எல்லா விஷயங்களையும் உங்களுக்கான பிரச்சனை இருக்கும். இருந்தாலும் அந்த குரு பார்வைப்படுறதுனால ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பாரு இந்த ஆண்டு. ட்ராவலை முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கிறது நல்லது. உங்களை பயன்படுத்தி பல பேர் முன்னேறுவாங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். உங்களுக்கான நெருங்கிய உறவுகள் மூலிமா அவங்க உதவி உங்களுக்கு உங்களுடைய கடனை குறைப்பாங்க. அதுக்கு இந்த வருடம் நல்ல ஒரு பலனை கொடுக்கும். ஜூனுக்கு அப்புறம் ஜாபு ட்ரை பண்ணுங்கள். வேலையில் இருக்கிறவங்களுக்கு இன்னொரு நல்ல வேலை கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். வேலையே இல்லாதவங்களுக்கெல்லாம் ஜூனுக்கு அப்புறம் ஒரு நல்ல நீங்கள் எதிர்பார்த்த வேலை கண்டிப்பாக கிடைக்கும். 2026 வருடம் ஆண் பெண்ணிடமும் பெண் ஆணிடமும் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கணும். நாம் ஏதாவது ஒன்று பேச அது ஏதோ ஒரு பிரச்சனையை கொண்டு கொடுக்கும். ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும். தூங்கிறது சாப்பிட்றது எல்லாம் கரெக்டான டைமுக்கு சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கி நல்லா ஹெல்த்தை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இல்லைன்னா முதுகு வலி, தேவையில்லாத பிரச்சனைகளையும் பின்விளைவுகளும் அதிகமாக கொடுக்கும். உடல்நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த வருடம் நீங்கள் சூரிய பகவானை வழிபட்டு டெய்லியும் சூரிய பகவான்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்னா அவர் உங்களை காப்பாற்றிக்கிட்டே இருப்பார் டெய்லியும். அதனால் சூரிய வழிபாடு ரொம்ப முக்கியம் இந்த ஆண்டு. நன்றி.